குருவாழ குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஜூன் மாத பலன் எவ்வாறு தனுசு ராசிக்கு இருக்கப் போகிறது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் ஆகுமா, திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, சங்கடங்கள் தீருமா, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பார்களா, இப்படி பலவிதமான தொல்லைகளிலிருந்து உங்களுக்கு விடுபட்டு வெளியே வருவீர்களா, கிரகங்கள் என்ன சொல்கிறது, வாரங்களும் விரிவாக பார்ப்போம். உங்கள் ராசிக்கு தனுசு ராசி, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார், குரு சாரம் பெற்றிருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு தர மாட்டார். இதுவரையில் இருந்த உங்களுடைய கஷ்டங்கள் தடைகள் எல்லாம் விலகி ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவர் குரு பார்வையில் இருக்கிறார். உங்கள் தனுசு ராசிக்கு 7 இருக்கும் குரு பகவான் 7 9ஆம் வரையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் என்றே சொல்லலாம். அதாவது அண்ணன் தம்பி பிரச்சனை இருந்தாலும் அது தீரும், சொத்து பிரச்சனை இருந்தாலும் தீரும். மனதுக்குள்ள தைரியம் தெம்பும் தானாக வளரும். உங்களுக்கு இது மேல் வெற்றி ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு தடையில்லாமல் பண வரவு, வேலையில் முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், இப்படி எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றத்தை குரு பார்வையால் நீங்கள் கிடைக்கப் போகிறது. அதனால் உங்களை நீங்கள் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. 4இல் சனி பகவான் அமர்ந்திருப்பது, இடத்தில் ஏதாவது புதுசாக இடம் வாங்கணும்னாக்கா, ஒரு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்களாக்கா, அதில் பார்த்தீங்களாக்கா சட்ட சிக்கல் இல்லாத மாதிரி அலசி ஆராய்ந்து வாங்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் வண்டி வாகனம் ஒரு செலவுகள் சின்ன சின்ன செலவு வைக்கும், வண்டி சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் ஏற்படும். இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. வீட்டில் பார்த்திங்களா ஒரு சின்ன சின்ன எலக்ட்ரானிக் பொருளுங்க, ஃபேனு ஓடலை, டிவி ஓடலை, தண்ணி வரல, தண்ணியில் இப்படி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். பெரிய அளவு பாதிப்பு இல்லை. அதெல்லாம் போக போக உங்களுக்கு சரியாகிவிடும். அதனால் அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 7இல் குரு பகவான் இருந்து உங்கள் ராசியே பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்றே சொல்லலாம். எப்படின்னாக்கா ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியத்தில் இதுவரையில் ஆரோக்கியத்தில் இருந்த அதாவது தீராத நோய் இருந்தாலும் குணமாகும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் குணமாகும். வயதானவர்கள் மீசை முறிக்கிட்டு தெம்பாக போவாங்க, உடம்பு ஆரோக்கியம் இருந்தாலும் மேம்படும். ஹாஸ்பிட்டல் பெட்லேயே படுத்திருந்தால் கூட நல்லா ஆகிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க. கோமா ஸ்டேஜில் கூட நல்லா வந்துடுவாங்கன்னா பார்த்துங்களா, அந்த அளவுக்கு ஆரோக்கியம் மேம்படும். அதனால் உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை பேர் கிடைக்கும். இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்ல மரியாதை பேர் கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு ஒற்றுமை ஓங்கும். கணவன் மனைவி கணக்கு பிடிக்கல, மனைவி கணக்கு இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு பார்த்தாலே ஒரு ஈகோ பிரச்சனை, ஆகாம பிரச்சனை, இந்தமாரிலாம் இருந்தால் எல்லாமே உங்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதி, மன நிறைவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 9இல் அதே போல் கேது பகவான் இருக்கிறார். தெய்வத்திற்கு நீண்ட நாளாக ஒரு கோரிக்கை வச்சு செய்யாமல் பெண்டிங் இருக்குது, அது போக முடியல ரொம்ப வருத்தப்படுறீங்க இல்லையா, இந்த முறை கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இந்த ஆன்மீக பயணம் டூரால் கிடைக்கும். நீங்கள் அந்த குடும்பத்தோடு அந்த கோயிலுக்கு போயிடுறீங்களா, அவங்க வேண்டுதல் வச்சுக்கிற கோயிலுக்கு போய் அந்த வேண்டுதல் நிறைவேற்றி வரும்போது நிறைய குடும்பத்துக்கு தடைகள்லாம் விலகி சிறப்பாக இருக்கும். ஆனால் தெய்வ கூட்டத்திலேருந்து நீங்கள் விடுதலை ஆவீங்க. அது வேண்டிகிட்டு செய்யாமல் இருக்கிறீங்க, அதை போய் முதல்ல முடிச்சுட்டு வாங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தந்தை சொத்தாலும் உடனடியாக அந்த பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு அனைத்தும் நல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 5இல் சுக்கிர பகவான் இருக்கிறார். 5 இருக்கும் சுக்கிர பகவான் பிள்ளைகளால் ஒரு ஆதாயம், இல்லை கல்யாணமாக ஆக இருந்த பெண்களுக்கும் ஆண் பிள்ளைகளாக சரி பெண் பிள்ளைகளாக ஒரு திருமண அமைப்பு இந்த பந்தம் இந்த மாதம் அமையும். உங்கள் பெண் பிள்ளைக்கு ஒரு அரசு வேலை மாப்பிள்ளை உறுதியாக கிடைப்பார். அதே மாதிரி உங்கள் பையனுக்கும் நல்ல இடத்தில் வசதியான இடத்துல ஒரு பொண்ணு இந்த மாதம் கிடைக்கும்.
வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பயன்படுத்திக்கணும். உங்கள் வீட்டில் பிள்ளைகளாக ஒரு யோகம், பிள்ளைகளாக ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா புத்திர பாக்கியம், அது புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக வந்து இல்லாமல் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குதுன்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும் உங்களுக்கு. அதனால் வந்து பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்காமல் இருக்காங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு முன்னேறும். படிப்பில் தடையில்லா படிப்பு, வெளி மாநிலமோ வெளிநாடுலாம் படிக்க வைக்கலாம். நீங்கள் படிப்புக்கான உங்களோட முயற்சி கண்டிப்பாக இருக்கலாம். எல்லாமே சாதகமாக உங்களுக்கு அமையும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு அறிமுகமாக இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பரிவு ராசி விடுவதனால் உங்களுக்கு அரசு வேலையில் யாராவது முயற்சி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அரை மார்க் 1 மார்க் நல்லா தள்ளி தள்ளி போனதெல்லாம் அந்த மாதம் ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும். பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு பெரிய அதாவது அரசாங்கத்தில் உள்ள ஒரு உயர் பதவியில் நீங்கள் அமருவீங்க. அந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் படிப்பு தகுந்த வேலை கிடைக்கலனாலும் ஏதாவது அரசாங்கத்தில் ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் வந்து வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய அரசு வேலையில் இருப்பவர்கள் கூடுமானால் லஞ்சம் வாங்காதீங்க. உங்களுக்கு உயர் அதிகாரி உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க. பணிபுரிபவர்கள் கூட இருந்த ஒரு பனிப்போர், நீங்களும் கூட வேலை செய்கிறவங்களோட கூட மனசுக்குள்ள ஒரு பனிப்போர் இருந்தது, அதெல்லாம் விலகி ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஆஃபீஸர்களும் ஆதாயமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது இடம் மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டதாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இடம் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இடம் மாறுவது ரொம்ப சிறப்பு. அதனால் வந்து இடம் மாறலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வு உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பார்வைகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான். உங்களுடைய சாதனைகள் அனைத்தும் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த இது ஒரு சாதகமான இந்த மாதம் இருக்கிறது. அதனால் உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் காட்டுறதுனால அதோட ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கும். வெளிநாடு போக முயற்சி பண்ணுறீங்களா? இந்த வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம். இதை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு முயற்சி மேற்கொள்ளலாம். இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு இருக்கீங்களா? ரொம்ப நாளாக ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், எப்போ தான் ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்குவோம், இல்லை புதுசாக வீடு தான் வாங்குமான்னு இருக்கிறேங்க. அதுக்கு நான் யோகம் இந்த மாதத்தில் இருக்குது. அதுக்கு நான் ஏற்பாடுகளை செய்யலாம். நீங்கள் சொந்த வீடு வாங்குவீங்க, கட்டுவீங்க. அதுக்கு நான் அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது, செய்யலாம், கொள்ளலாம். அதேபோல் வண்டி வாகன யோகம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வண்டி வாங்குறதுக்கு ஸ்கூட்டி இல்லை எலக்ட்ரிக் பைக் வாங்குறதுலாம் யோகம் இருக்குதுங்க ஐயா. கண்டிப்பாக நீங்கள் அதை இந்த மாதத்தில் வாங்குவீங்க, எந்த குறையும் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ல் சூரியன் இருந்து 15 தேதியில் இருக்கிறார், சூரியனும் புதனும். அதுக்கு பிறகு மீனராசி உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால் வந்து நண்பர்களாக ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். தாய்மாமா ஒரு ஆதாயம் நல்லா இருக்கும். குறிப்பாக காதல் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வெற்றி மேல் வெற்றி. உங்களுக்கு காதல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. முறைப்படி வீட்டில் சொல்லி அப்பா அம்மா சம்மத்தோடு திருமணம் நடக்கத்தெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் காதலர்கள் வெற்றி பெறுவீர்கள். அதனால் வந்து பிரச்சனை. சிலர் வந்து புதிய காதலில் விழ வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். நண்பர்களாலும் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பம் தனுசு ராசி அன்பர்களுக்கு காதல் வந்து அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனை வந்து போகும், ஊழல் வந்து போகும். பெரியவர்கள் பாதிப்பில் கடைசியில் வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி தான் கிடைக்குமே தவிர தோல்வி கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வந்து தைரியமாக நம்பிக்கையாக இருங்க. சொந்தமாக ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுவும் ஏற்பாடு செய்யலாம். அந்த மாதம் அதுக்குண்டான நேரம் நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக வேலை அதாவது தொழிலாளவே இருக்கிறோமே, நம்ம ஒரு பெட்டி கிடைக்காத முதலாளி ஆக மாட்டோமான்னு என்று யோசிச்சு பண்ணுறீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சின்ன முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். அமைப்பு நல்லாயிருக்கு இந்த மாதத்தில். அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களால் கூடுமான வரையில் 1 ரூபாயிலும் தொழில் தொடங்கலாம், 1 கோடி ரூபாயிலும் தொழில் தொடங்கலாம். அதனால் பணம் இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம். உங்கள் கையில் என்ன இருக்கிறதோ அதை வைத்து ஒரு தொழில் தொடங்குங்கள். சீரும் சிறப்பமாக ஆரம்பியுங்கள், சிறப்பாக முன்னேறுவீங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். கூடுமானில் அதாவது கணவன் மனைவிட பிரிந்த கணவன் மனைவிங்க ஒன்று சேரலாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். அதனால் கணவன் மனைவிகள் டைவர்ஸாக ஆகியிருந்தாலும் மறுபடியும் ஒன்று சேரலாம். இல்லை டைவர்ஸ் அப்ளை பண்ணி கூட அதை வேணாம்னு சொல்லிட்டு பசங்களுக்காக நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல மனதோடு ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2வது திருமணம் யாராவது காத்துட்ருக்கீங்களா? முதல் திருமணம் தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு,
ரெண்டாவது நம்ம சக்ஸஸ் ஆகுமா, செய்யலாமா, வேண்டாமா, ஒரு அரைகுறை குழப்பம் மனசுலலாம் இருப்பீங்கள்ல, தெளிவாக இருங்க. ரெண்டாவது திருமணம் செஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் எதிர்பாராத நல்ல நல்ல திருப்பங்கள்லாம் வந்து சேரும். ஆகவே நீங்கள் மறு திருமணம் செய்து கொண்டு வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.